தளபதி ஆளவன் தான் கண்டுபிடித்து விட்டேன். அவன் எங்க இருக்கிறான்? இது என்ன கருத்துக்கு முத்தாரம் அல்லவா? ஆமா மன்னா. இவன் கருத்துக்கு எப்படி வந்தது? இளவரசியம்மா நகையை கொள்ளையடித்ததும் இவன் தான். பெண்களிடம் கொள்ளையடிப்பதும் இவன் தான். கோவிலில் கொள்ளையடிப்பதும் இவன் தான். பெண்களை கற்பழிப்பதும் இவன் தான். பாவம் தளபதி அவர் ஒரு வாரம் பிளான் பண்ணி புடிச்சாரு இவனை. தூக்கம் கிடையாது, சாப்பாடு கிடையாது, வெறும் ஆன்சு மட்டும் தான். அப்ப கசங்கி இப்படியே வச்சுக்கிறாரு. அவன் முகத்துறை கிடைத்தலைங்க. உன் தந்தை நாகப்பன் நாட்டை காத்தால் கோட்டை காவலம் பதவி கொடுத்தேன். பதவி என்ற எழுத்திரமடா. ஒரு மனிதனுக்கு 7 அதிசயங்கள் இருக்கிறது. 7 அதிசயம் என்ன தெரியுமா? வறுமையிலும் அடுத்தவனுக்கு உதவும் இதயம் வேண்டுமா? தோல்வியிலும் விடா முயற்சி வேண்டும். ஏழ்மையிலும் நேர்மை வேண்டும். சோகத்திலும் துணிவு வேண்டும். கோபத்திலும் பொறுமை வேண்டும். செல்வத்திலும் அன்பு வேண்டும். பதவியிலும் பணிவிருக்க வேண்டும். நீ அதற்கெல்லாம் அப்பாற்பட்ட அது உன்னை சொல்லி தவறல. தளத்திறவை ஆகுமா தான் பெற்ற செல்வம், நூலவை ஆகுமா நுண்ணறிவு, குலத்திறவை ஆகுமா குணம். உன் குணத்துக்கு ஏற்ற துர்புத்தி குப்பர்ந்தவன் கோபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்தேன், பதவி கொடுத்தேன். என் மகள் கழுத்திற்கு முத்தாரத்தை இனி என் முகத்தில் வெடிக்காது. இனி முதல் நாட்டை நடமாட விட்டு பெண்கள் தலை காட்ட முடியாது. இவனுக்கு எந்த உனது ஆட்சியில் இவனுக்கு போதோள சிறை. இப்போதே முப்படை தளபதி ஆளவன் தான் உனக்கு அளிக்கிறேன் தண்டனை. என்ன தண்டனை தெரியுமா? இன்று தூக்கு தண்டனை. இந்த விஷயத்தை போய் அங்க அம்மா கிட்ட சொல்லி ஆகணும். அம்மா வேலைக்கு போன மகன் வருவாரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆச்சு. ஆபத்துமா மகனுக்கு ஆபத்துமா. இந்த மகனை தூள் போட போறாங்க. காப்பாத்துங்க. எங்க அட்ஜஸ்ட் பண்ண வருமா? சரி இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் எங்கடா தூக்கில போட்டாங்க? புலி மரத்துல கைத்துல தானே போட்டாங்க. ஏமாத்தற பாரு. போடுனா கவுர் போடுனா கவுர் போடு. தண்டனை. கதிரவா அன்று உன் தங்கை தொட்டு மோர் மீது எட்டு உரைத்தாய். பார்த்தாயா? பழைக்கு பழை, வஞ்சத்திற்கு வஞ்சம். வந்தனை தொட்டால் வாழ்ந்துதான் சரித்திரம். தீங்கு செய்து இவ்வளவு நாள் நல்லவன் நல்லவன் நினைத்து கொண்டிருந்தேன். இப்போது தாண்டா தெரிகிறது என்னவென்று. ஒரு கெட்டவன். என்னை பார்த்து கெட்டவன் இருக்கிறாய். தொட்டு கெட்டான் இந்திரன், தொடாமல் கெட்டான் ராவணன், சொல்லி கெட்டான் விஸ்வாமித்திரன், சொல்லாமல் கெட்டான் அரிச்சந்திரன், வாரி வாரி கொடுத்தான் கர்ணன், குடுக்காமல் கெட்டான் துரியோதனன். இப்பேற்பட்ட மகான்களுக்கு அவப்ப சுற்றிய நாடுடா தருதல பயலை. முப்படை தளபதி ஆளவந்தானை பார்த்து கெட்டவன் என்று உரைக்கிறாயே. தண்டனை யார வர மாதிரி டக்கு போடு. ஒண்ணு ரெண்டு மூணு. என்ன தவறு செய்தார்? முன்னாள் கோட்டை காவலர் நாகப்பன் மனைவி ராஜேஸ்வரியா இவ்வளவு கட்டோன உடலை வைத்துக் கொண்டு என்ன செய்து கொண்டிருந்தாய்? 2 பிள்ளைக்கு தாய் போல் தெரியவில்லையடா. கன்னிப்பருவம் நீங்க மங்கைப்பருவம் அடைந்திருப்பது போல் தெரிகிறாள். இவள் காட்சியளிக்கிறாயே. உன் மகன் என்ன தவறு செய்தான் தெரியுமா? என்ன? இந்நாட்டு இளவரசி வேல்விழி நகையை களவாடினான். அவன் ஒரு திருடன். மகப்பேற்பட்டவன் கிடையாதியா? நான் சொல்ல தவறா நினைச்சு கொண்டு வந்திருக்கீங்க. ராஜேஸ்வரி, எந்த தாய் தன் மகன் தவறு செய்தோன் என்று உரைத்தால் எந்த தாய் ஏற்றுக்கொள்வாள்? அதற்கு என்ன விதிவிலக்காணி? ராஜேஸ்வரி, உன்னை பார்த்த உடனே என் மனம் எப்படி தெரியுமா இருக்கிறது? கட்டான உடலை கண்டவுடன் என் கஜபஜகள் கட்டி அரவணைத்த உத்தம் உன் மகனை விட்டு விடுகிறேன். பாவி, இந்த நேரத்தில் என்ன கட்டி பிடிச்ச முத்தம் நினைக்கிறீங்க? அட காம வெறி பிடிச்ச கழவனே, படுபாவி, உன் ஆசையை தீர்த்துக்கணும் அவ்வளவுதானே? என் மகனை விட்டுறியா? நான் சொல்லும் வார்த்தை நீ கேட்டுவிட்டு பிறகு என்னை இச்சைக்கிறேன். கணவன் எப்படி இருந்தான் தெரியுமோ? அவர் திடீர்னு மாநாடு போல இருந்து விட்டார் ஐயா. பைத்தியக்காரி, அப்படி என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால்
நாட்டு மக்களுக்கு நம்ப வைத்தவன் முப்படை தளபதி ஆள வந்தான். ஒரு உரையே ஒரு கட்டாரி தான் இருக்க வேண்டும் ராஜேஸ்வரி, இரு கட்டாரி இருக்கக்கூடாது. நான் போடும் திட்டத்திற்கு உன் கணவன் செவி சாய்க்கவில்லை. நாயும் நீதி தர்மம் என்று உரைத்தான். அவையால் உன் கணவனை கொலை செய்ததே நான் தான். மலர்கொடியும் கொலை செய்தவன் நான் தான். என் குடும்பத்தையா சீரழிச்சுட்டேடா. முப்படை தளபதி ஆள வந்தான். கண் முன்னே பேசுவதற்கு ஆண் வர்க்கமே கலக்க தயக்க சொன்ன மாதிரி கருப்பாயிடுச்சு. என்ன ஆணவம் அடிவனுக்கு இந்த முப்படை தளபதி ஆள வந்தானை பார்த்து கை வைத்து எதிர்க்கே பேசுகிறாய். பேசுவதற்கு அருகதையிட்டால் நான் காலாளடு வேலையை கரத்தால் செய்யக்கூடிய பட்ட சிரிக்கு என்ன ஆணவம். உன்னுடைய கணவன் இறந்த பிறகு 2 குழந்தைகளாக இருந்தார்களே, கதிரவன் மலர்கொடி, அவர்களை எப்படி நீ வளர்த்தாய் தெரியுமா? இது நாட்டு மக்களுக்கு தெரியாதென்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய் அடி ராஜேஸ்வரி. நீ ஒரு விபச்சாரி. உன் மகன் உயிருக்காக என் இச்சைக்கு இணங்குகிறாய் என்று உரைத்தாய். நான் உரைத்த பிறகு என் இச்சைக்கு இணங்குகிறாயா? பார்த்தாயா, ஆள வந்தனை தொட்டா வாழ்ந்ததா சரித்திரமில்லை. ஆனால் முப்படை தளபதி ஆள வந்தனை கொள்ளை நினைத்து விட்டாய். அப்படி என்றால் மணிவரி நாட்டில் வாழ்வதற்கு அருகதையற்றவள் நீ இருப்பதை விட மன்னரே சிறைச்சாலை பார்வோட வந்து இவனை பார்த்தா நம்ம மாட்டிக்குவோம்.